نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبد العزيز بن صهيب قال سمعت أنس رضي الله تعالى عنه يقول كان النبي صلى الله عليه وسلم إذا دخل الخلاء قال اللهم إني أعوذ بك من الخبث والخبائث أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் சுயதேவைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய சமயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளையும் சட்டங்களையும் பற்றியும் தான் ஓரிரு தினங்களாக பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக ஒரு மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடியது மலம் ஜலம் என்பது இவனுடைய உபாதைகளை வெளியேற்றி தீர வேண்டும். அது ஏற்றக்கூடியதற்கு எல்லா விலங்கினங்களிலிருந்து, மனிதர்களிலிருந்து, விலங்கினங்களிலிருந்து அனைவர்களுக்குமே இது இயற்கையாக உள்ள ஒன்றுதான். ஆனால் இந்த மனித சமுதாயத்திற்கும் விலங்கினங்களுக்கும் உரிய ஒரு மாற்றம் என்பது தூய்மை, சுத்தம் என்பதுதான் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆடு மாடு பாக்கி இருக்கக்கூடிய ஏனைய கால்நடையை பார்த்தோம்னா அது வாட்டி எங்க வேண்டாலும் சிறுநீர் கழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். நடந்துகிட்டே போகல அப்படி சிறுநீர் கழிச்சிட்டு போகும். அதே போல சமயத்துல நடந்துகிட்டே போகும், அதுவாட்டுக்கு சாணத்தை போட்டு போய்கிட்டே இருக்கும். இது ஒன்றும் அறியாது. அது இருக்குதா, சுத்தமா இருக்கா இல்லைங்களா அதெல்லாம் பார்க்காது, எப்படி வேணாலும் இருந்து போகும். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. இவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் தூய்மை என்பது இருக்க வேண்டும். மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகள் அதுதான். இந்த தூய்மையின் காரணமாகத்தான் அவனுடைய ஆரோக்கியம் என்பது அதில் அடங்கியிருக்கின்றது. தன்னுடைய உபாதைகளை வெளியேற்ற வேண்டும் என்றால் முதன்மையாக இவன் பார்க்கக்கூடியது சுத்தத்தை நாடியவனாக அவன் சிறில் மலஞ்சலம் கழிப்பதற்கு செல்ல வேண்டும். செல்லக்கூடிய சமயங்களில் தங்களுடைய வலது காலை முன்வைத்தவர்களாக, இடது காலை முன்வைத்தவர்களாக உள்ளே நுழைய வேண்டும். எங்க நம்ம பாத்ரூம்ல இருக்கிறோம், இல்ல ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம போறோம் அப்படின்னா மறைவான இடங்களாக இருக்க வேண்டும். அதில் தங்களுடைய இடது காலை முன்வைத்தவர்களாக உள்ளே செல்ல வேண்டும். செல்லக்கூடிய சமயங்களிலும் நம்முடைய கீழாடையை நீக்குவதற்கு முன்பதாகவே, செல்லக்கூடிய சமயங்களிலும் அதற்குள் உள்ளே செல்வதற்கு முன்பதாகவும் ஒரு துஆவையும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபஸி வல் கபாயிஸ். அல்லாஹும்ம இறைவா, இன்னி நிச்சயமாக நான் அஊது பிக உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். மினல் குபஸி வல் கபாயிஸ், இழிவான பண்பாடுகள் ஆகியவற்றை தூண்டும் ஷைத்தானை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். அந்த நாங்கள் சுயதேவையில் தீர்க்கக்கூடிய இடங்களில் இழிவான செயல்பாடுகள் அங்கே ஏற்பட்டு விடக் கூடாது என்பதாக முதன்மையாக துஆவின் மூலியமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு உள்ளே நுழைய வேண்டும். அந்த இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி பார்க்கும்போது அதற்காக வேண்டி நாம் முதன்மையாக தூய்மை செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைப்புறத்திற்கு சென்றதும் நான் அவர்களுக்கு தண்ணீர் வைத்தேன். அவர்கள் வெளியே வந்ததும்
தண்ணீரை யார் வைத்தது என்று கேட்டபோது என்னை பற்றி அறிவிக்கப்பட்டது. உடனே அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செய்தாங்க? அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், இறைவா இவருக்கு மார்க்கத்தை நல்ல ஞானத்தை ஏற்படுத்துவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி துஆ செஞ்சாங்க. அப்ப அவர்கள் சேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சமயங்களில் அவர்களுக்கு நாம் தண்ணீரை எடுத்து கொடுப்பதும் கூட ஒரு சுன்னத்தான ஒன்றாக இருக்கின்றது. தண்ணீரை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்ப உட்கார்ந்தாச்சு, பாத்ரூம்ல போய் நாம் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு தன்னுடைய மனம் திறன் கழிக்கக்கூடிய சமயங்களில் உயரமான இடங்களில் 2 கற்களை வைத்து மேலே உட்கார்ந்து இங்க தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா செந்நீர் இருக்கு அப்படின்னா அதே நம்மளுடைய மேல தெரிச்சிடக்கூடாது. இல்ல நீங்க பள்ளமான இடங்கள்ல உட்கார்ந்து மேலான பகுதியில் இருக்கப்பட்டால் அது உடனடியாக இறங்கி வரக்கூடியது உங்களுடைய காலுக்கு தான் வரும். அப்ப என்ன செய்யணும்? நாம் உயரமான இடங்களில் அமர வேண்டும். அப்ப 2 கல்லுகளை போட்டு உயரமான இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப இருக்கக்கூடிய சமயங்கள் எப்படி இருக்கணும்? தலையை மறைத்திருக்க வேண்டும். தங்களுடைய கீழாடை முழுமையாக நீக்கக்கூடாது. முட்டிகளை மறைத்ததாக நீக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதும் கூட தங்களுடைய வலதுகரத்தை தங்களுடைய மூக்கையும் வாயையும் ஒத்துறது போல இப்படி மூடி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் நம்முடைய மூக்கின் வாயிலாகவோ இந்த காற்றின் மூலியமாக உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்கு தான். அதே போன்று இடதுகையை வைத்து இந்த சிறிய பகையினுடைய அந்த பக்கவாட்டில் கையை வச்சு ஒரு பிரஷர் பண்ணாப்ல புஷ் பண்ணது போல வச்சு அழுக்கிறது போலதான் குத்த வச்சு உட்காரணும். சிறுநீர் கையில மலஞ்சலம் இரு சமயங்களும் சரி அது போல உட்காரணும். உட்கார்ந்துட்டு நம்ம இருக்கக்கூடியது அங்க உட்கார்ந்துட்டு பேசுறதோ அங்க உட்கார்ந்துட்டு ஏனைய விஷயங்களை செய்வதோ கூடாது. ஏன்னா இன்னைக்கு சிலருக்கு பார்த்தோம்னா மொபைல எடுத்துட்டு போனா தான் அவனுக்கு பாத்ரூமே வரும். அந்த லெவல்ல இன்னைக்கு காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப அங்கே சென்றதற்கு பின்னால் நாம் அமரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிபிலாவை முன்னோக்குதலோ அல்லது பின்னோக்குதலோ இது போன்ற சூழ்நிலையில் அமரக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்லும்போது சொல்றாங்க அவங்களுக்கு அப்படின்னா மதீனா, யமன், சிரியா இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு இருக்கக்கூடியது கிழக்கு மேற்காக இருக்குன்னா அவங்களுக்கு வடக்கு தெற்காக இருக்கும். காபத்துல்லா நேர் மாறி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவங்களுக்கு மதீனாவாசிகளுக்கு சொல்லும் பொழுது உங்களில் ஒருவர் மதங்களிக்க சென்றால் அவர்கள் கிபிலாவை முன்னோக்க கூடாது. தமது முதுகுப்புறத்தால் பின்னோக்கவும் கூடாது. எனவே கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்பிக் கொள்ளுங்கள். இதை அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடியது வடக்கு தெற்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. கிழக்கு மேற்கு அவங்களுக்கு இல்ல கிபிலா, நமக்கு கிழக்கு மேற்காக இருக்குது. அப்ப நம்மளுடைய அமைக்கக்கூடிய சமயங்கள்ல என்ன செய்யணும்? வடக்கு தெற்காக அமைத்துக் கொள்ள வேண்டும். கிபிலாவை முன்னோக்கக்கூடியது கிழக்கு மேற்கின் பக்கமாக முன்னோக்குவதோ அல்லது பின்னோக்குவதோ கூடாது. அப்ப இதுபோல நாம் அமர்ந்திருந்து சிறுநீர் கழிப்பதற்கோ மலம் ஜலம் கழிப்பதற்கோ நாம் முயல வேண்டும். அது மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு பொருள்கள் இருக்கிறது. அந்த பொருள்கள் வைத்து சுத்தம் செய்வதோ அல்லது அந்த பொருள்களின் மீது மலம் ஜலம் கழிப்பதோ கூடாது. மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளை பார்ப்போமாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.